Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person, send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Example 4.17. Construct a PQR in which PQ equal to 8 centimeter or 60 degree and the median RG from R to PQ is 5.8 centimeter. Find the length of the altitude from R to PQ. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் வரையணும் பிக்யூஆர்னு. அதில் பிக்யூவோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர், பிக்யூவோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். இப்போ இதில் வந்து ஆறுங்கிறது 60 டிகிரியாக இருக்குது. மீடியன் இந்த ஆர்ஜிங்கிறது மீடியனாக இருக்குது. அந்த ஆர்லேருந்து ஜி வந்து பிக்யூ அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது வந்து 5.8 சென்டிமீட்டர் அந்த அளவில் இருக்குது. இந்த லென்த் ஆஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஆர்லேருந்து பிக்யூக்கு வரக்கூடிய ஆல்டிடியூடோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு பேஸில் எவ்வளோ 8 சென்டிமீட்டர், PQ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா,
ஆர் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நம்ம ஆர் 60 டிகிரின்னு எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த இதை எடுத்துகிட்டு கரெக்டாக இதில் பாயிண்ட் பண்ணி 60 டிகிரி கீழ்ப்பக்கமாக தெரிகிற மாதிரி எடுக்கிறோம். ஒன்று போல் அந்த லைனும் நம்ம வைக்கக்கூடிய இந்த லைனும் ஒன்று போல் இருக்கணும். எடுத்துகிட்டு 60 டிகிரியை கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இது இ அப்படின்னு நேம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த பிஇயில் வந்து கரெக்டாக அந்த கேம்பஸ் வச்சுட்டு 90 டிகிரி எடுக்கிறோம். இது எஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இப்போது கேம்பஸில் பியிலேருந்து இல்லைன்னா கியூலேருந்து ஏதோ ஒரு இதுலேருந்து பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க் அட் த சேம் மாற்றி பியில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க் போடுறோம். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த இதுக்கு பேர் ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். இதில் இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த இதிலேருந்து இங்கேருந்து பிக்கும் கியூக்கும் வைக்கிறோம். ஒரே மாதிரியாக ஒரு சர்க்கிள் வரைகிறோம். சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். சர்க்கிளில் இருந்து இங்கே வந்து எந்த பாயிண்டில் வந்து இது மீட் பண்ணுதோ, ஆர் மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை எடுக்க போகிறோம். ஸோ எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இதிலேருந்து ஒரு ஆர்க் 5.8 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க் வரைகிறோம். ஏன்னா அது வந்து 5.8 சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க இங்கேருந்து. ஸோ அப்போ அங்கே ஒரு ஆர்க் வரையும் போது அந்த பாயிண்ட் வந்து ஆர் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். இதோட நேம் ஜி மீடியன். இதையும் கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து டாட்டர் லைனில் போடணும் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து டார்க் லைன்லேயே போட்டுட்டேன். இது ஆக்சுவலி டாட்டர் லைனில் போடணும் இந்த மீடியனை. இது ஆர். இப்போது பிஆரையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ஆல்டிடியூட். அதனால் ஆல்டிடியூடுக்கு இங்கே ஒரு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து எல்னு நேம் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 90 டிகிரி எடுக்கிறோம். 90 டிகிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து ஒரு ஆர்க் வந்து இங்கேயும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த ஆர்க்கை வச்சு இந்த பக்கமும் கட் ஆகுது. இந்த கட்டார பாயிண்ட் வந்து நேராக இங்கே ஆரில் இருந்து லைன் போடுறோம். அது கண்டிப்பாக 90 டிகிரியில் தான் இருக்கும். இதை வந்து 90 டிகிரின்னு போட்டுக்கிறோம். இதை வந்து என்னன்னும் இதை வந்து இது என்ன இது எம் அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான ஆல்டிடியூட் வந்து இங்கேருந்து இங்கே நம்ம இது பண்ணும்போது 3 பாயிண்டில் வரும்.
எனக்கு வந்து 3.6 சென்டிமீட்டர் வந்திருக்கேன். 3.9 வரைக்கும் வரலாம். பாயிண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதனால் 3.9 வரைக்கும் வரலாம். எனக்கு வந்திருக்கிறது வந்து 3.936.